ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க டிஎன்பிசி கைட் காய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வரலாறுலேயே மிகவும் முக்கியமான ஒரு டாபிக். அதே நேரத்தில் நம்மளை வியக்க வச்ச ஒரு மிக சிறந்த நாகரிகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் சிந்து சமவெளி நாகரிகம். வரலாறுல இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாப்பிக்காக சிந்து சமவெளி நாகரிகம் தான் பார்க்க போகிறோம். 4500 வருஷத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி இருக்கிற இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தெல்லாம் தோற்கடிக்கிற அளவுக்கு மிகச்சிறந்த நகர திட்டமிடல், பாதாள சாக்கடை திட்டம், மிக நேர்த்தியான வீடுகள்னு வாழ்ந்து காட்டிய நம்ம முன்னோர்களோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். இது டிஎன்பிசி பிசிஎஸ்ஐ படிக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நாகரிகம் எப்படி தோன்றுச்சு, எப்போ தோன்றுச்சு, எந்த மாதிரி தோன்றுச்சு, எப்படி இந்த இடங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க, ஹரப்பா மொஹஞ்சதாரோ அந்த நகரங்களோட சிறப்பு என்ன, அப்புறம் அவங்களோட வியக்க வைக்கும் நகர வடிவமைப்பு, நகரம் எப்படி ஒரு வடிவமைப்போடு அமைச்சிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம். அதில் உலகிலேயே மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு தோன்றியது மெசபடோமியா தான். அதுக்கப்புறம் வந்தது எகிப்து, அதுக்கப்புறம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் உருவாகியிருக்கும். ஆனால் உலகிலே மிக பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டால் மெசபடோமியா தான். 3வது நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம். 3வது நாகரிகமாக இருந்தாலும் ஆனால் மெசபடோமியா, எகிப்து இந்த 2 விடையுமே மிகப்பெரிய நாகரிகமாக இருந்தது சிந்து சமவெளி நாகரிகம் தான். பழமையானதுனா மெசபடோமியா, எகிப்து. ஆனால் மிகப்பெரிய நாகரிகம் எதுன்னு கேட்டால் சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேவா? அப்புறம் மெசபடோமியா நாகரிகத்தை சேர்ந்தவங்க தான் சக்கரம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிப்பாங்க. ஓகேவா? சக்கரத்தை கண்டுபிடிச்சவங்க எந்த நாகரிகத்தை சேர்ந்தாங்க அப்படின்னா மெசபடோமியா நாகரிகத்தை சேர்ந்தாங்க. உலகிலேயே மிகப்பெரிய நாகரிகம் எதுன்னு கேட்டால் சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியாவில் சிந்து சமவெளி பரவிருக்கு. இப்போ இந்தியா மேப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா ரஃபாக வரைகிறேன். இது இந்தியா, இங்கே மெசபடோமியா, இங்கே எகிப்து அப்படிலாம் இருக்கும். ஓகேவா? இந்தியாவில் பாகிஸ்தான் இங்கே இருக்குமா, இங்கே ஆப்கானிஸ்தான் இருக்கும், இந்தியா இது ஃபுல்லாமே பரவி இருந்துச்சு. இந்தியாவோட மத்திய பகுதி மகாராஷ்டிரா வரைக்குமே பரவிந்திருக்கும். ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து சிந்து நதியின் அருகில் இருப்பதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு வேறு பெயர்கள் இருக்குது. அது என்னென்னா, சிந்து சமவெளி நாகரிகம்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, சிந்து நதியோட அருகில் பக்கத்தில் இருக்கிறனால சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் முதல்ல இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலே முதல்ல கண்டறியப்பட்ட இடம் எதுனா ஹரப்பா. அதனால் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் சொல்லிட்டோமா, சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு. அடுத்து வெண்கலத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் வெண்கலத்தை அதிகமாக பயன்படுத்தினால அது வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன பார்த்துருக்கோம். உலகிலேயே மிக பழமையான நாகரிகம் என்னென்ன மெசபடோமியா நாகரிகம் ஃபஸ்ட்டு, செகண்ட் எகிப்து, தேர்டு தான் சிந்து சமவெளி நாகரிகம். உலகிலேயே மிகப்பெரிய நாகரிகம் எதுன்னு கேட்டால் சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேவா? அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் எந்தெந்த பகுதியில் பரவி காணப்பட்டுச்சு அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா. அடுத்து சிந்து நதியோட பக்கத்தில் இருக்கிறதுனால சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முதல்ல சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல்ல கண்டறியப்பட்ட இடம் எது ஹரப்பா, அதனால் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வெண்கலத்தை அதிகமாக பயன்படுத்துறதுனால வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தை 3 பிரிவாக பிரிச்சுப்பாங்க. எப்படின்னா, தொடக்ககால ஹரப்பா நாகரிகம், முதிர்ச்சியடைந்த ஹரப்பா நாகரிகம், பிந்தைய ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி 3 இதாக பிரிச்சுப்பாங்க. இது இயர்லாம் ரொம்ப முக்கியம், இதை பார்த்து வச்சுக்கணும். கிமு 3000 to 2600 வரைக்கும் தொடக்ககால ஹரப்பா நாகரிகம். அடுத்து முதிர்ச்சியடைந்த ஹரப்பா நாகரிகம் கிமு 2600 to 1900. பிந்தைய ஹரப்பா நாகரிகம் கிமு 1900 to 1700. ஓகேவா? இந்த இயர் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கண்டுபிடிப்புகள் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, எந்தெந்த பகுதியை யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத சும்மா லைட்டாக பார்த்துட்டு என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து ப்ரீஃப் அவங்கள பற்றி பார்க்கலாம் பின்னாடி. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 1826 சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் ஹரப்பா பகுதியை கண்டுபிடிச்சார். அப்போ ஹரப்பா பகுதியை கண்டுபிடிச்சது சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் 1826. ஓகேவா? அடுத்து 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் அம்ரி அப்படிங்கிற பகுதியை கண்டுபிடிச்சார். அம்ரி அப்படிங்கிற பகுதியை கண்டுபிடிச்சது யார்? அலெக்சாண்டர் பர்னஸ், 1831. ஓகேவா? அடுத்து 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஏஎஸ்ஐ அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார். அதாவது இந்திய தொல்லியல் துறை என்று சொல்லுவாங்க. அது 1861 தான் உருவாக்கியிருப்பார். 6th புக் வச்சதுனால நல்லாவே அப்போவே மெமரியில் நின்றுருக்கும். ஸ்கூல் புக்கும் அடுத்த கிளாஸ் போடுறேன். இப்போ 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்திய தொல்லியல் துறையை நிறுவியிருக்காரு.
இப்போ 3 பேர் பார்த்துருக்கோம். சார்லஸ் மீசன், அலெக்சாண்டர் பர்னஸ், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேவா. அப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து லாகூர் டு முல்தான் ரயில் பாதை அமைக்கும்பொழுது அங்கே வந்து சுட்ட செங்கற்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கோம். அது வந்து அங்கே உள்ளவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட காமிச்சிப்பாங்க. யார்கிட்ட? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்கிட்ட காமிச்சப்போ அவர் வந்து சொல்லியிருக்க மாட்டார். அதை பற்றி விரிவாக வந்து சொல்லியிருக்க மாட்டார். அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பிரிட்டிஷ் வந்து அப்போ அதிகமாக நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுனால சொல்லியிருக்க மாட்டார். சொன்னால் இவங்க இந்தியன்ஸ் வந்து நம்மளை விரட்டிடுவாங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்லியிருக்க மாட்டார். ஓகேவா. அடுத்து ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் வந்து முழுமையாக எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வந்திருப்பார். ஓகேவா. 1920 ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் சிந்து நாகரிகத்தை பற்றியே நமக்கு வெளியில் சொல்லியிருப்பார். அப்போ தான் நமக்கு தெரியுது இங்கே நம்ம வந்து இவ்வளோ பழங்காலத்துலேயும் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது, நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிய வந்துச்சு. அதுக்காக முக்கிய காரணமாக இருந்தவர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறது. அடுத்து மார்டிமன் வீலரும் அதே மாதிரி தான். அடுத்து 1940 நிறைய விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வந்தார். ஓகேவா. இப்போ யார் பார்த்துக்கோம். 1826 சார்லஸ் மீசன் ஹரப்பா பகுதியை கண்டுபிடிச்சாரு. 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படிங்கிற அம்ரி பகுதியை கண்டுபிடிச்சாரு. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஏஎஸ்ஐ அப்படிங்கிறது உருவாக்கினார். இந்திய தொழில் துறை வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்து இந்திய தொழில் துறை உருவாக்கி லாகூர் டு முல்தானுக்கு வந்து ரயில் பாதை எப்போ அமைச்சிருப்பாங்க? 1856 வாக்கில் தான் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா. 1856. அடுத்து 1920 ஜான் மார்ஷல் வந்து முழுமையாக நமக்கு இந்தியாவில் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை சொல்கிறாரு, வெளியே கொண்டு வராரு. 1940 வந்து மார்டிமன் வீலர் வந்து வெளியில் சொல்கிறாரு. ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும் இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பரவி இருக்கும். புவியியலை வந்து பார்க்குறோம். புவியியலை வந்து இப்போ நமக்கு இந்தியாவுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்போ அந்த பகுதி வந்து எவ்வளோ தூரத்துக்கு பரவி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ தமிழ்நாடுக்கு இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு எல்லைகள் வந்து நம்ம போட்டு தானே பிரித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எந்தெந்த பகுதியில் எவ்வளோ இதில் பரவிச்சு அதோட எல்லைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லைகள் வந்து வடக்கில் வந்து சோடுகை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஓகேவா. ஆப்கானிஸ்தானில் சோடுகை அப்படிங்கிறது தான் வடக்கு எல்லையாக இருந்திருக்கு. அடுத்து கிழக்கு எல்லை வந்து ஆலாம்கிர்பூர். ஓகேவா. அலாம்கிர்பூர் அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேவா. அலாம்கிர்பூர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஷோடுகை ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அலாம்கிர்பூர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து தெற்கில் வந்து தைமாபாத் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிரா தான் கடைசி பகுதியாக இருக்கும். ஓகேவா. அதில் தைமாபாத் அப்படிங்கிறது வந்து தெற்கில் வந்து எல்லையாக இருக்குது. அடுத்து மேற்கில் வந்து சட்கஜெண்டர் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்குது. சட்கஜெண்டர் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா. இப்போ வடக்கில் என்னது? ஷோடுகை, கிழக்கில் அலாம்கிர்பூர், தெற்கில் தைமாபாத், மேற்கில் சட்கஜெண்டர். இது இல்லைன்னா ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு சொல்லாமல் ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு. இப்போ வடக்கில் வந்து ஷார்ட்கை, தெற்கில் வந்து தைமாபாத், கிழக்கில் வந்து அலாம்கர்பூர், மேற்கில் வந்து சட்கஜெண்டர். ஓகேவா. அப்போ ஷார்ட்கை எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அலாம்கர்பூர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. தைமாபாத் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஜட்கஜெண்டர் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா. இப்போ புவியியலை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரி பண்ணிடுங்க. நம்ம சொல்லும்போதே ரிப்பீட் பண்ணி சொல்லும்போதே மெமரியில் நின்றுடும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து இது என்னென்னா அப்போ வந்து ஒரு பேரில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த பகுதிகள்லாம் இப்போ எங்கே இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஓகேவா. இப்போ ஹரப்பா அப்படிங்கிறது பஞ்சாபில் இப்போ எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது. இப்போ இந்த டைமில் எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாபில் இருக்குது. ஓகேவா. ஹரப்பா அப்படிங்கிறது பஞ்சாபில் இருக்குது. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது சிந்த், அதாவது பாகிஸ்தானில் இருக்குது. இந்த பகுதி வந்து பாகிஸ்தானில் இருக்குது. சிந்த் அப்படிங்கிறது மொஹஞ்சதாரோட சிந்த் அப்படிங்கிற பகுதி வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா. இந்த தோலவிரா, லோத்தல், சர்க்கதோடா இது வந்து குஜராத்தில் இருக்குது. தோலவிரா, லோத்தல், சர்க்கதோடா அப்படிங்கிற பகுதி வந்து குஜராத்தில் இருக்குது. அடுத்து கலிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. கலிபங்கன் வந்து ராஜஸ்தான். பனவாலி வந்து ராக்கிஹர்கி. இந்த ரெண்டுமே எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. இது வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்கலாம். ஸோ வந்து நல்லா ஞாபகம். ஆல்ரெடி தெரிஞ்சு படித்தவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேட்பாங்க கொஷின். புதுசாக படித்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பொறுத்துக்க மேட்ச் ஃபாலோவிங்கில் கொடுத்து கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஹரப்பா எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது? சிந்த் பாகிஸ்தானில் இருக்குது. தோலவிரா, லோத்தல், சர்க்கதோடா எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. கலிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. பனவாலி ராக்கிஹர்கி வந்து ஹரியானாவில் இருக்குது. ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பழமையான நகரம் இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே மிக பழமையான நகரம் எது அப்படின்னா மெஹர்கர் அப்படிங்கிறது. அதாவது மெஹர்கரில் வந்து புதிய கற்கால மக்கள் வந்து அதிகமாக வாழ்ந்துருப்பாங்க. இங்கே வந்து கிராமங்கள் வந்து அதிகமாக இருக்கும். மெஹர்கர் தான் மிக பழமையான நகரம் அப்படிங்கிறது. அது வந்து புதிய கற்கால மக்கள் வந்து வாழக்கூடிய பகுதி. இங்கே வந்து கிராமம் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஓகேவா. அடுத்து நகர திட்டமிடல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நகர திட்டமிடல் அப்படின்னா என்னென்னா நகரத்தை வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம எப்படி வந்து பிரிச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் இப்போ மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்புன்னு 2 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. இப்போ நகரத்தை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க? மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்புன்னு 2 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று இது மெய்நகர அமைப்பு வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டாடல் அப்படின்னா என்னென்னா அதாவது கோட்டை பகுதியாக இருக்கும். அப்புறம் நிர்வாகிகள் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அங்கே வசிப்பாங்க. ஓகேவா. அடுத்து கீழ்நகர அமைப்பில் வந்து மக்கள் தான், அதாவது நம்மள சாதாரண மக்கள் வந்து வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கும்.
அதை தான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மேற்கு பகுதி உயரமான பகுதி கோட்டை எனப்பட்டது. மேற்கு பகுதியில் இருக்கிறது மேல்நகர அமைப்பு உயரமான பகுதியாக இருக்கும். அது என்ன சொல்கிறாங்க, கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது கீழ்நகர அமைப்பில் கிழக்கு பகுதி தாழ்ந்த பகுதி அதிக பரப்பு உடையது. அதிக பரப்பு வந்து இருக்கும். கிழக்கு பகுதியில் இருக்குது கீழ்நகர அமைப்பு, தாழ்ந்த பகுதியாக இருக்கும். அது வந்து உயரமான பகுதி, இது வந்து தாழ்ந்த பகுதி. ஓகேவா? அது வந்து கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அதிக பரப்பு இருக்குது. அப்போ நம்மளை மாதிரி எப்படி ஞாபகம், அதிக பரப்பு இருக்கும். ஸோ அதனால் நிறைய மக்கள் வாசிக்கலாம். அப்போ சாதாரண மக்கள் எல்லாமே அதிகமாக இருப்பாங்க. அப்போ அதிக மக்கள் வந்து எங்கே வாசிப்பாங்க, கீழ்நகர அமைப்பில் வந்து வாசிப்பாங்க. ஓகேவா? அடுத்து அடுத்து பாருங்கள், நிர்வாகிகள் வாழும் பகுதி வந்து மேல்நகர அமைப்பு. ஓகேவா? அடுத்து மக்கள் வாழும் பகுதி வந்து கீழ்நகர அமைப்பு. ஓகேவா? அடுத்து சேமிப்பு கிடங்கு வந்து இருக்கும், பெரிய கட்டிடங்கள் இருக்கும், தானிய களஞ்சியம் இருக்கும். இது எல்லாமே எங்கே இருக்குது, மேல்நகர அமைப்பில் தான் இருக்குது. சேமிப்பு கிடங்கு இருக்குது, பெரிய கட்டிடங்கள் இருக்குது, தானிய களஞ்சியம் இருக்குது. இது எல்லாமே மேல்நகர அமைப்பில் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து இவ்வளோ தான் நகர திட்டமிடலோட டிஃப்ரென்ஸ் வந்து இவ்வளோ தான். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன, மேற்கு பகுதி மேல்நகர அமைப்பு, கிழக்கு பகுதி கீழ்நகர அமைப்பு, அது உயரமான பகுதி, இது தாழ்ந்த பகுதி. அது வந்து கோட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேல்நகர அமைப்பை. அப்புறம் கீழ்நகர அமைப்பில் அதிக பரப்பு வந்து இருக்கும், அங்கே வந்து மக்கள் வாழ்வாங்க, சாதாரண மக்கள். அடுத்து மேல்நகர அமைப்பில் வந்து நிர்வாகிகள் வந்து வாழும் பகுதியாக இருக்கும். அடுத்து சேமிப்பு கிடங்கு, பெரிய கட்டிடங்கள், தானிய களஞ்சியம், இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா மேல்நகர அமைப்பில் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை நோட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டே நம்ம அவங்களோட தெருக்கள் வந்து எப்படி அமைக்கப்பட்டுருந்துச்சு அப்படின்னா சட்டக வடிவத்தில் வந்து அமைக்கப்பட்டுச்சு. இந்த படம் தெரியுதா, கிளியராக தெரியுதா இதில், அந்த இதை மாதிரி தான் செங்குத்தாக இந்த சட்டக வடிவத்தில் வந்து அமைச்சிருந்தாங்க. ஓகேவா? இதை வந்து என்ன சொல்கிறாங்க, சட்டக வடிவம் சொல்கிறாங்க. சட்டக வடிவத்தில் அவங்களோட தெருக்கள் வந்து அமைக்கப்பட்டுருச்சு. சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களால் வந்து கட்டப்பட்டன சொல்கிறாங்க. அவங்களோட வீடுகள் தெருக்கள் எல்லாமே சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களால் வந்து கட்டப்பட்டிருப்பாங்க. அப்போவுமே வந்து பாருங்கள், செங்கற்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. சுட்ட செங்கற்கள், சுடாத செங்கற்கள் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் வச்செல்லாம் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். அப்போவுமே எவ்வளோ நாலேஜஸ் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து தெருக்கள் வந்து 10 மீட்டர் இடைவெளி வந்து இருந்திருக்கு. தெருக்கள் வந்து பாருங்கள் 10 மீட்டர் இடைவெளியோடு இருந்திருக்கு. அவ்வளோ மேக்ஸ்லேயும் அப்போ எவ்வளோ இதாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. 10 மீட்டர். இப்போ கூட தெரு வந்து அவ்வளோ நீட்டாலாம் இல்லை இல்லையா, ஒரு தெரு சின்னதாக இருக்கும், ஒரு தெரு பெருசாக இருக்கும் நம்ம ஊர்லலாம். ஆனால் அவங்க எப்படி ஒன்று போல் 10 மீட்டர் இடைவெளி, 10 மீட்டர் இடைவெளி வச்சு தெருக்கள் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? அப்போ சட்ட வடிவத்தில் இருக்கும், சுட்ட மற்றும் சுடாத செங்கற்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 மீட்டர் இடைவெளி வந்து தெருக்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ செங்கற்கள் வந்து 1:2:4 விதத்தில் வந்து இருந்திருக்கு. எப்படி இருந்தால் 1:2:4 அப்படிங்கிற விதத்தில் வந்து இருக்குதான். அடுத்து 2 அடுக்குமாடி 1 அடுக்குமாடி வீடுகளும் இருந்திருக்கு. அப்போவே வந்து அடுக்குமாடி வீடுகளும் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்து சில வீடுகளில் கிணறுகளும் இருந்திருக்கு. கிணறுகள் வந்து சில வீடுகளில் இருந்திருக்கு. படிகள் இருந்திருக்கு. கழிவறை குளியலறைகள் இருந்திருக்குது. அடுத்து இதுவும் கொஞ்சம் முக்கியமானது, தெருவை பார்த்து எந்த ஜன்னலுமே இல்லையா. தெருவை பார்த்து எந்த ஜன்னலும் இருக்காதான். அவங்க நம்மளாம் இப்போ தெரு இருக்குன்னா அதை பார்த்து ஒரு ஜன்னல் வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ தெரு இப்படி இருக்குன்னா அதை பார்த்து வந்து ஜன்னல் வந்து இருக்காதான். ஓகேவா? அடுத்து வீடுகள் வந்து சேற்று மண்ணால் ஆன செங்கற்களால் கட்டப்பட்டது. கழிவுநீர் வடிகால் வந்து சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டது. வீடுகள் வந்து சேற்று மண்ணால் ஆன செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. கழிவுநீர் வடிகால் வந்து சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பெரிய குளம் அப்படிங்கிறது மொஹஞ்சதாரோவில் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அது எப்படி வடிவமைப்பில் இருந்துச்சு அப்படிங்கிறது. நடைபாதைகள் இருந்திருக்கு, படிக்கட்டுகள் இருந்திருக்கு. ஓகேவா? அந்த குளத்தை இதாக அதோட குளத்தோட படம் இப்படி நடைபாதை வந்து இதில் இருந்திருக்கு. ஓகேவா? நடைபாதை வந்து இப்படி இருந்திருக்கு. இங்கே வந்து படிக்கட்டுகள் இருந்திருக்குது. 2 பக்கமும் படிக்கட்டுகள் இருந்திருக்குது. ஓகேவா? அப்புறம் 3 அறைகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கழிவுநீர் வடிகால் அமைப்பு அப்படிங்கிறது ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சாந்தால் உருவாக்கப்பட்ட செங்கல் மூலம் உருவாக்கப்பட்டது. அதாவது ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சாந்தால் உருவாக்கப்பட்ட செங்கல் அப்படின்னா ஜிப்சம் இப்போ சிமெண்ட்டில் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஜிப்சம் இருக்கு இல்லையா, அது சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, சுண்ணாம்பு அந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ மொஹஞ்சதாரோவில் பெரிய குளம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. எப்படிலாம் இருக்குமா, நடைபாதை அமைக்கப்பட்டு படிக்கட்டுகள்லாம் இருக்கும். கழிவுநீர் வடிகால் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதை எதால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜிப்சம் சேர்ந்து சுண்ணச்சாந்தால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து இது வரைக்கும் போதும். நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த விவசாயம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஷார்ட் வீடியோ வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா படிக்கிறதுக்கு, அதுக்காக.
ஸோ இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தில் உலகிலேயே மிக பழமையான நாகரிகம்னா மெசபடோமிய நாகரிகம். அடுத்து செகண்ட் வந்து எகிப்து, தேர்ட் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். மிகப்பெரிய நாகரிகம், உலகிலேயே மிகப்பெரிய நாகரிகம் அப்படின்னு கேட்டால் சிந்து சமவெளி நாகரிகம் தான். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா இந்த பகுதியில் வந்து பரவி இருக்குது சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து நதியோட அருகில் இருக்கிறதுனால சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு பேர். முதல்ல கண்டறியப்பட்ட படம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல்ல கண்டறியப்பட்ட இடம் எதுனா ஹரப்பா. இதனால் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வெண்கலத்தை வந்து அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. ஸோ அதனால் வெண்கல காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து 3 பிரிவாக பிடிச்சிருக்காங்க. தொடக்க கால ஹரப்பா நாகரிகம், முதிர்ச்சியடைந்த ஹரப்பா நாகரிகம், பிந்தைய ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு. தொடக்க கால ஹரப்பா நாகரிகம் வந்து கிமு 3000 to 2600 வரைக்கும். முதிர்ச்சியடைந்த ஹரப்பா வந்து கிமு 2600 to 1900 வரைக்கும். பிந்தைய ஹரப்பா நாகரிகம் வந்து கிமு 1900 to 1700 வரைக்கும். யூஎஸ் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1526 வந்து சார்லஸ் மேசன் வந்து ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருக்காரு. 1531 அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படிங்கிற அம்ரி பகுதியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. 1561 வந்து அலெக்சாண்டர் கனிகம் இந்திய தொழில்துறை வந்து உருவாக்கியிருக்காரு. அப்புறம் 1920 வந்து ஜான் மார்ஷல் அப்படிங்கிற வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி வெளியில் வந்து சொல்கிறாரு, முழுமையாக எடுத்துரைக்கிறாரு. 1940 அதுக்கடுத்த ஜான் மார்ஷலை தொடர்ந்து மார்டிமன் வீலர் வந்து எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வராரு. அடுத்து புவி எல்லைகள் பார்த்தோம். சிந்து சமவெளி நாகரிகத்தோட புவி எல்லைகள் பார்த்தோம். வடக்கு எல்லை இது சாடுகை, ஆப்கானிஸ்தானில் இருக்குது. கிழக்கு எல்லை வந்து அலாம்கர்பூர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. தெற்கு எல்லை வந்து தைமாபாத் மகாராஷ்டிராவில் இருக்குது. மேற்கு எல்லை வந்து ஜட்கஜெண்டர் பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா. அடுத்து ஹரப்பா வந்து எங்கே இருக்குது, இப்போ தற்போது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா பஞ்சாப். ஓகேவா. மொஹஞ்சதாரோ வந்து சிந்த் பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா. இது தோலவிரா லோத்தல் சர்க்கத்தோடா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. கலிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. பனவாலி ரக்கிஹர்கி வந்து ஹரியானாவில் இருக்குது. அடுத்து பழமையான நகரம் எது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலே மிக பழமையான நகரம் அப்படிங்கிறது மெஹர்கர். அங்கே வந்து புதிய கற்கால மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அங்கே கிராமம் வந்து அதிகமாக காணப்படும் அந்த பகுதியில். அடுத்து நகர திட்டமிடல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 2 அமைப்பாக இருந்திருக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில். மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்பு அப்படின்னு இருந்திருக்கு. மேல்நகர அமைப்பு அப்படின்னா மேற்கு பகுதி, உயரமான பகுதி, அது என்ன சொல்கிறாங்க, கோட்டையை வந்து சொல்கிறாங்க. நிர்வாகிகள் வந்து வாழ்வாங்க. கீழ்நகர அமைப்பில் கிழக்கு பகுதி தாழ்ந்த பகுதியாக இருந்திருக்கு, அதிக பரப்புடையது, மக்கள் வாழும் பகுதி வந்து சொல்கிறாங்க. அடுத்து சேமிப்பு கிடங்கு இருக்கும். சேமிப்பு கிடங்கு, பெரிய கட்டிடங்கள், தானி களஞ்சியம் இதெல்லாமே எங்கே இருக்குது, மேற்கு பகுதியில் வந்து இருக்குது, மேல்நகர அமைப்பில் வந்து இருக்குது. ஓகேவா. அடுத்து இவங்களோட தெருக்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தோட அந்த நாகரிகத்தில் வந்து தெருக்கள் வந்து எப்படி அமைக்கப்பட்டுனா சட்டக வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. வீடுகள் வந்து எதால் கட்டியிருக்காங்க அப்படின்னா சுட்ட மற்றும் சுடாத செங்கற்கால் வந்து கட்டப்பட்டிருக்கு. தெருக்கள் ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி வந்து 10 மீட்டர் இடைவெளி, ஒன்று போல் வந்து எல்லா பக்கமும் 10 மீட்டர் இடைவெளி வச்சு கட்டியிருக்காங்க. அடுத்து செங்கற்கள் வந்து 1:2:4 அப்படிங்கிற விதத்தில் வந்து இருக்குது. அடுத்து 2 அடுக்குமாடி 1 அடுக்குமாடி வீடு வந்து இருந்திருக்கு. சில வீடுகளில் வந்து கிணறுகளும் இருந்திருக்கு. அடுத்து படிக்கட்டுகள் வந்து வச்சுருந்துருக்காங்க. கழிவறைகள் இருக்குது, குளியறைகள் இருக்குது. அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருந்துருக்காங்க. அடுத்து தெருவை பார்த்து வந்து எந்த ஜன்னலுமே வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அடுத்து வீடுகள் வந்து எப்படி எந்த செங்கலால் கட்டுறாங்க அப்படின்னா சேற்று மண்ணாலான செங்கற்களால் வந்து கட்டுறாங்க. இதே கழிவுநீர் வடிகால் வந்து சுட்ட செங்கற்களால் கட்டுறாங்க. ஓகேவா. அடுத்து பெரிய குளம் அப்படிங்கிறது மொஹஞ்சதாரோ பகுதியில் இருக்குது. அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுற்றி வந்து நடைபாதை இருக்கிற மாதிரி அமைச்சு 2 பக்கமும் படிக்கட்டுகள் வச்சுருக்காங்க. வடக்கு தெற்கில் வந்து 2 பக்கமும் படிக்கட்டுகள் வந்து இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. கழிவுநீர் வடிகால் அமைப்பு வந்து அதாவது கழிவுநீர் வந்து அப்படியே வெளியில் போயிட்டு அடுத்து புதுநீர் வந்து இன்னொரு கிணற்றுல இருந்து வர மாதிரியும் செட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. கழிவுநீர் வந்து வடிகால் அமைப்பு வந்து எப்படி எந்த செங்கலால் கட்டியிருந்தாங்க அப்படின்னா ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சாந்து அப்படிங்கிற சுண்ணச்சாந்தால் உருவாக்கப்பட்ட செங்கல், அந்த செங்கல் மூலமாக வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. அடுத்தது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 3 கொஷின் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. உலகிலேயே மிகப்பெரிய நாகரிகம் அப்படிங்கிறது எது? ஃபஸ்ட்டு கொஷின், உலகிலேயே மிகப்பெரிய நாகரிகம் எது? ஓகேவா. இந்திய தொல்லியல் துறை எப்போது எந்த ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது யார் உருவாக்கினா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. இந்திய தொல்லியல் துறை எப்போது உருவாக்கப்பட்டுச்சு, யார் உருவாக்கினா? அப்புறம் 3rd கொஸ்டின், வடக்கு எல்லை புவி எல்லை பார்த்தோம் இல்லையா, அதில் வடக்கு எல்லை அப்படிங்கிறது என்ன? இந்த 3 கொஸ்டினுக்கும் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட கணினி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.